டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு ஃபேன்சி வேர்ட் ஆயிடுச்சு. பட் வாட் வி அல்டிமேட்லி மீன் பை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து இட் இஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஹெல்த் வந்து நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறோன்னா இட் டசன்ட் மீன் அவங்க உடனே அதை விட்டுட்டு வெளியே வரணும், அதுலேருந்து வந்துருங்கிறதுக்காக அதை நம்ம டாக்ஸிக்னு சொல்லலை. இது ஒரு இண்டிகேஷன். யூ ஹேவ் டு நிறைய நேரம் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெண்டட் தீஸ் டேஸ். அது வந்து நிறைய இருக்க தான் செய்யுது. ஒரு கேரா அவங்க கேட்குற விஷயத்த கூட வந்து இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கூட வந்து தே கெட் அஃபெண்டட். மேபி அவங்களை என்னை சந்தேகப்படுறாங்களோ அது மாதிரி. ஒரு ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்த்தின்னு சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்யூஸ் தான். அடிக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது, ஒரு டிமீனிங்காக பேசுறது, யூஆர் யூஸ்லெஸ், யூஆர் வொர்த்லெஸ், நீலாம் ஒரு ஆள் என்கிட்ட பேசுவியாங்கிற அளவுக்கு ஒரு சாதாரண விஷயத்தை கேட்கறது கூட அது சந்தேகங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. கான்ஸ்டன்ட்டாக கீப்பிங் ஆன் செக்கிங், ஃபோனை எடுத்து வந்து கான்ஸ்டன்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ரெடியூஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டி, அவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒரு தெரப்பிக்கே போகலான்னு சொன்னாலுமே எனக்கு என்ன லூஸா, என்ன எதுக்கு கூப்பிடுற, இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் ஒன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலாம், யூ கோ சி தி தெரபிஸ்ட். சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, எஃபர்ட் போடுற அளவுக்கு இருந்தால் அது பேர் என்ன ரிலேஷன்ஷிப்? உங்கள் ஸ்கின் கேருக்கே நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், உங்கள் லுக்ஸில் எவ்வளோ எஃபர்ட் போடுறோம். டேக் கேர் ஆஃப் யுவர் பார்ட்னர் டு கிவ் தெம் சம்திங் டு மேக் தெம் ஹாப்பி. ஒரு லைஃப்னு நீங்கள் பார்க்கும்போது பார்ட்னர் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். டோன்ட் புட் யூர் ஹோல் செல்ஃப் ஆன் டு தெம். அவங்க இருந்தால் தான், அவங்க தான் எனக்கு எல்லாமேங்கும் போது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செக்ஷுவல் லைஃப் பற்றி யூ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணுறாங்க. இன்டிமசியை வந்து பேசாதனால அது ஒரு டாக்ஸிக்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் உங்களோட இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் பார்த்துருந்தோம், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஸோ எல்லாருமே இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை வந்து கடந்த ஒரு 3-4 இயர்ஸாக நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம். பட் வாட் இஸ் மீன் பை டாக்ஸிக்? எதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம டாக்ஸிக்னு சொல்கிறோம்? அதுக்கு உங்கள் ஆன்சர். எஸ், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு ஃபேன்சி வேர்ட் ஆயிடுச்சு. பட் வாட் வி அல்டிமேட்லி மீன் பை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து இட் இஸ் அ அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஹெல்த் வந்து நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறோன்னா இட் டசன்ட் மீன் அவங்க உடனே அதை விட்டுட்டு வெளியே வரணும், அதுலேருந்து வந்துருங்கிறதுக்காக அதை நம்ம டாக்ஸிக்னு சொல்லலை. இட் இஸ் மோர் லைக் இது ஒரு இண்டிகேஷன். யூ ஹேவ் டு டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். இது என்னங்கிறத கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இதை நம்ம நோட்டீஸ் பண்ணும், இந்த சயின்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ட்ரை டு இம்ப்ரூவ் த ஹெல்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். ஏன்னா இஃப் திஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆர் திஸ் அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் கண்டினியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் சின்ஸ் த ஹெல்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் வெரி குட், அது ரொம்ப நாள் இட் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட், ரொம்ப நாள் போக போகிறது இல்லை. அண்ட் அப்படியே அது ரொம்ப நாள் போனாலுமே அந்த காம்ப்ரமைஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தேர் ஒரு பார்ட்னரோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணி இம்பேக்ட் காஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மில் போக போகுதுங்கிறதுனால. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். இந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் இட்டுங்கிறதுக்காக தான் வந்து அதை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னே நம்ம சொல்கிறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ யூஆர் ஹேவிங் ஒரு காலில் புண்ணு வருது, அந்த அல்சர் வந்து ஹீலே ஆகலை, நான் ஹீலிங் அல்சராக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறீங்க, சுகர் லெவல் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணணுங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறோம். பட் அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம். அந்த பாயிண்ட்லேயே அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணலைன்னா ஒரு பாயிண்டில் கால் ஃபுல்லாக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது செல்லுலைட்டிஸ் அளவுக்கு போகும். ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம காலை கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும், இல்லாட்டி அகெயின் இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் டு த ஹோல் பாடிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன சயின்ஸுங்கிறது வந்து யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். இதெல்லாம் பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசிங்க, அதனால அதில் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பட் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு கேரே வந்து டாக்ஸிக் தானே, அவர் ஏன் அதை அப்படி கேட்கலாம், ஹவு கேன் ஷி ஆஸ்க் மீ லைக் திஸ் இப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்குள்ள நிறைய சர்க்குலேட் ஆகுறாங்களோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற டவுட் இருக்குது. வாட் இஸ் யுவர் ஆன்சர் அபவுட் தட்? இல்லை, நிறைய நேரம் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெண்டட் தீஸ் டேஸ். அது வந்து நிறைய இருக்க தான் செய்யுது. ஒரு கேரா அவங்க கேட்குற விஷயத்த கூட வந்து எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கூட வந்து தே கெட் அஃபெண்டட். மேபி அவங்களை என்னை சந்தேகப்படுறாங்களோ, அது மாதிரி தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகிறாங்க. சி ஒன் திங் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் இஸ் ஃப்ளாட். ஐ எம் ஃப்ளாட், யூ ஆர் ஃப்ளாட். யாரோட இருக்கிறதுமே கஷ்டம் தான், என்னோட இருக்கிறதும் கஷ்டம் தான், உங்களோட இருக்கிறதும் ஆப்வியஸ்லி. எஸ், யா யா எஸ். ஸோ யூ ஹாவ் டு நோ, நம்ம வந்து இந்த பர்சன் வந்து நம்ம we are deciding to go into a relationship with this personங்கும் போது என்னென்ன விஷயம் நம்ம பார்க்குறோம், இல்லை என்னென்ன விஷயத்தில் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். ஓகே, அதை வந்து we have to observe.
ஓகே. ஸோ நம்மளால வந்து யூ ஹேவ் டு செட் யுவர் டீல் பிரேக்கர்ஸ். சில விஷயத்தை ஐ கேன் டாலரேட், சில விஷயத்தை என்னால் டாலரேட் பண்ணவே முடியாது. தட் கேன் பி அ வெரி அன்ஹெல்தி பிஹேவியர் ஃப்ரம் தேர் சைட். பட் அந்த அன்ஹெல்தி பிஹேவியர் மாறினா நல்லது தான், மாறணும், தட் இஸ் ஆல் ஃபைன். பட் அது மாறுங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகாதீங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ கேன் யூ டாலரேட் இட்? அப்போனா போங்க. as the relationship goes by, if it changes, well and good. Or I'll be able to tolerate that. ஓகே. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ளே போகணும். ஒரு அக்செப்டன்ஸுங்கிறது இப்போ நிறைய பேர்கிட்டே இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து தே எண்ட் அப் ப்ளோயிங் இட் அப்புங்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஆக்சுவலாக நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஒரு மூவி வந்தது. ஸோ அந்த மூவி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டு த பீப்புள் ஹூ நிறைய பேர் வந்து ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னாங்க. சில பீப்புள் அப்படியே அதை பாராட்டினாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்டிங், நான் என்ன பண்ண சொல்ல உங்களுக்கு. ஸோ மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்பவே வேரியாக இருக்குது. ஸோ இப்போ அன்ஹெல்தி அப்படிங்கும் போது எதெல்லாம் அன்ஹெல்தி ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் சைன் ஒரு ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்தின்னு சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்யூஸ் தான். அது வந்து வேர்பல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், சில நேரம் வந்து அது ஒரு இமோஷனல் அப்யூஸ் அளவுக்கு போகும். அடிக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது, ஒரு டிமீனிங்காக பேசுறது, யூஆர் யூஸ்லெஸ், யூஆர் வொர்த்லெஸ், நீலாம் ஒரு ஆள் என்கிட்ட பேசுறியாங்கிற அளவுக்கு ஒரு இமோஷனல் அப்யூஸ் அளவுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ அப்யூஸ் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் லை. நீங்கள் வந்து ஒரு தடவை அவங்க பொய் சொல்கிறாங்க, நீங்கள் மன்னிச்சு விடுறீங்க, ஓகே. செகண்ட் டைம் சம் இன்சிடென்ட்ஸ் தே ஆர் ட்ரைங் டு ஹைட் சம்திங் ஃப்ரம் யூ, அதையும் நம்ம விடுறோம். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக ஈவன் தோ யூ எண்ட் அப் ஃபர்கிவிங் தெம், அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அந்த பிஹேவியரில் சேஞ்சே இல்லைங்கும்போது அது நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சந்தேகப்படுறாங்கங்கிற மாதிரி. ஓகே. ஒரு இப்போ அதுவுமே ஏதாவது ஐ டோல் யூ இட் இஸ் டு போத் எக்ஸ்ட்ரீம். சில பேர் வந்து ஒரு சாதாரண விஷயத்தை கேட்கறது கூட அது சந்தேகங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக கீப்பிங் ஆன் செக்கிங், ஃபோனை எடுத்து வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு டிஸார்டர் அளவுக்கு போகும். ஓகே. திஸ் சஸ்பிஷியஸ்னஸ், செக்கிங், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஒரு டெலியூஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டி. அவங்க வந்து வேற ஒருத்தங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ, ஸோ அது வந்து டிஸார்டர் அளவுக்கு போய் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அதை வந்து நம்ம டாக்ஸிக்னு சொல்ல முடியாது. அகெயின் இட் கோஸ் இன்டு அ டிஸார்டர் செக்ஷனுங்கிற மாதிரி இருக்கும். பட் அகெயின் திஸ் இஸ் ஆல் சம் சைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னு வரும்போது யுவர் ஐடியாலஜி, யூ ஆஸ் அ பர்சன், நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கன்வே பண்ண வரீங்க, திஸ் இஸ் ஹார்ட் ஃபார் மீ, இல்லை வந்து ஏதோ ஒன்று ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் வந்து நீங்கள் இதை மாற்றிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கியா, ஒய் ஆர் யூ டெல்லிங் மீ ஆல் திஸ், இது மாதிரி இருக்கிறதுலே ஒரு ரெஸ்பெக்டே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது. ஓகே. யூ டோன்ட் ஹேவ் டு அக்செப்ட் இட். அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடணும்னு கிடையாது. பட் அவங்க என்னதான் சொல்ல வராங்கங்கிறத ஒரு கன்சிடர் பண்ணுற ஸ்டேட்லையாவது நம்ம இருக்காங்களா, அதை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் வாட் ஐ கன்சிடர் ஆஸ் அ ரெஸ்பெக்ட். ஸோ இந்த யூஆர் கிவிங் அ சஜஷன், இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது, ஒரு ஹெல்த்தி ஒரு கான்வர்சேஷன், அதே ஏபிள் டு சஸ்டெயின் ஹெல்த்தி கான்வர்சேஷன். ஓகே, அது ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாமே கன்சைஸ் பண்ணி நான் சொல்லணும்னா, இஃப் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், ஐ வுட் சே நீங்கள் டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் ஜஸ்ட் அனலைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து ட்ரை டாக்கிங் டு யுவர் பார்ட்னர். சி திஸ் இஸ் ஆல் பாதரிங் மீ, ஹவு கேன் வி ஒர்க் ஆன் திஸ்? ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். அதுலேயும் இஃப் தே ஆர் நாட் வில்லிங், தெர் ஆர் சர்டன் பீப்புள், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து யூ ஸ்டார்ட் புட்டிங் ஃபார்வர்ட், தே பிகம் டிஃபென்சிவ். நான் அப்படி சொல்ல வரல, நீ என்னை தப்பா எடுத்துட்ட, நீ ஓன்ட்ட தான் பிரச்சனை, தே ஆர் டர்னிங் த டேபிள்ஸ். இல்லை நம்ம தெரப்பிக்கே போகலான்னு சொன்னாலுமே எனக்கு என்ன லூஸா, என்னை எதுக்கு கூப்பிடுற, ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம், ஐ எம் ரைட், ஐ எம் ஆல்வேஸ் ரைட். இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம், ஒன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலாம், யூ கோ சி த தெரபிஸ்ட், ஐ வில் நாட் கம். அந்த எக்ஸ்ட்ரீம்ஸும் நம்ம பார்க்க தான் செஞ்சுருக்கோம். ஓகே. அண்ட் நீங்கள் பார்த்ததுல லைக் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, இந்த கேஸ் வந்து எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அப்படியாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஜென்ரல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது நிறையவே ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ் அங்கங்கே நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக வந்து சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்போட திஸ் கேஸ் வந்து மேட் மீ திங்க்குங்கிற மாதிரியே இருந்தது. அவங்க மாறிட்டாங்க, லவ் பண்ணும்போது வேற மாதிரி இருந்தாங்க, இப்போ வேற மாதிரி மாறிட்டாங்க, அதனால வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு அந்த பழைய பர்சனை என்னால் பார்க்க முடியல, என்னால் அந்த பர்சனை லவ் பண்ண முடியலன்னு கேட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பர்சன் வந்து சொன்னாங்க, அவர் மாறவே இல்லைங்க. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் மாறவே இல்லை அப்படியா? இனிஷியலாக லவ் பண்ண ஒரு ரீசனே வந்து ஹி வாஸ் வெரி லைட் ஹார்ட்டட், எந்ததையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார், எதாக இருந்தாலும் வந்து சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் ஃபன்னியாக வந்து சர்காஸ்டிக்காக பேசிட்டு போகிறது, ஐ லைக் இட் அப்படின்னு தான் உள்ளே வந்தது. பட் தென் ஒரு பாயிண்டில் வந்து
லைஃப்ல நான் சீரியஸா ஒரு விஷயத்த சொல்ல வரேன். அத கூட அவங்களால வந்து சீரியஸா எடுத்துக்க முடியல. அவர் மாறவே இல்லங்கிறது ஒரு பிரச்சனையாச்சு. ஓ! ஓகே. இப்படியும் இருக்காங்க. ஸோ இட் இஸ் மோர் லைக் எக்ஸ்ட்ரீம்ஸ். 2 எக்ஸ்ட்ரீம்லயுமே நம்ம இருக்க முடியாது. ஓகே. யூ ஆர் ஃப்ரம் அ வெரி டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட். நம்ம ஒரு 2 பார்ட்னர்ஸ் ஒண்ணு சேரும்போது, ஒரு பெர்சன் இஸ் ஃப்ரம் அ வெரி டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட். அவங்களோட பிராட் அப் டிஃபரெண்ட், அவங்களோட பேரண்ட்ஸ் டிஃபரெண்ட், அவங்களோட ஐடியாலஜிஸ் டிஃபரெண்ட். 2 பேருக்குமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா தான் இருக்க போகுது. நம்ம உள்ள போகும்போது ஆர் வி ஏபிள் டு கன்வே ஆர் தாட்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. அத வந்து அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அத வந்து கேட்டுக்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்களா? அத தான் நம்ம வந்து மெயினா பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் ஒரு மியூச்சுவல் கிரவுண்ட்ல நம்ம மீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் பாதரிங் மை பார்ட்னர். கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண முடியலனாலும், என்ன என்னால இதுக்குள்ள வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும்? ஓகே. வாட் கேன் ஐ டூ டு மேக் ஹர் ஹாப்பி? அட் தி எண்ட் ஆஃப் ஓகே. தி டே நம்ம பார்ட்னர் ஹாப்பியா இருந்தா தானே நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். இப்ப இருக்கிற பீப்பிள் வந்து ரொம்ப வந்து பாஸ்ட் லைக் நீ அப்படி இருந்தா இப்ப இப்படி இல்ல. நீ அப்படி இருந்தா இப்படி இல்ல. இத ரொம்பவே போட்டு ரொம்ப ஸ்டக் ஆகி அந்த லைஃப் வந்து இல்ல நீ அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டக்ல போய் முடிக்கிறாங்கல்ல. இது எந்த அளவுக்கு அவங்க லைஃப் வந்து பாதிக்கும் அண்ட் இது எவ்வளவு தப்பான ஒரு விஷயமா இருக்கு? இனிஷியலா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது தேர் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஃப்ரம் போத் த சைட்ஸ். தே ஆர் கோயிங் டு ட்ரை டு இம்ப்ரெஸ். அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட் குவாலிட்டிஸ தான் காட்ட போறாங்க. ஈச் பார்ட்னர் இஸ் கோயிங் டு டூ த சேம். ஸோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆன் அ லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஃபோன்ல பேசிட்டு இருக்கிற அளவுக்குள்ள கூட நம்மளுக்கு பெருசா தெரிய போறது கிடையாது. பட் ஒரு ஃபேமிலின்னு ஸ்டார்ட் பண்ண போறீங்க, மேரேஜ்ன்னு போக போறீங்கங்கும்போது யூ ஸ்டார்ட் லிவிங் அண்டர் சேம் ரூஃப். அப்படிங்கும்போது ஒரு கமிட்மெண்ட் வருது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ அப்படிங்கும்போது யூ ஸ்டார்ட் சீயிங் தர் நெகட்டிவ் சைட்ஸ். பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே அந்த நெகட்டிவ்ஸ் பார்க்கும்போது இது வந்து பெரிய விஷயமா இல்ல. அந்த எஃபர்ட்ஸ் வந்து இல்லையோங்கிற மாதிரி ஃபீல் பண்றது அது எல்லாமே இருக்கு. ஆனா வந்து வாட் ஐ வுட் சஜெஸ்ட் இஸ் நம்ம அந்த லெவல் ஆஃப் எஃபர்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. பட் எஃபர்ட்டே இல்லாமல் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் இருக்காது. சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, எஃபர்ட் போடுற அளவுக்கு இருந்தால் அது பேர் என்ன ரிலேஷன்ஷிப்? இட் ஹேஸ் டு பி நேச்சுரல்ங்கிற மாதிரி. யூ ஹேவ் டு புட் இன் எஃபர்ட் இன்டு எவ்ரிதிங்ல. உங்க ஸ்கின் கேருக்கே நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், உங்க லுக்ஸ்ல எவ்வளோ எஃபர்ட் போடுறோம். டு டேக் கேர் ஆஃப் யுவர் பார்ட்னர், டு கிவ் தெம் சம்திங், டு மேக் தெம் ஹாப்பி, நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடுறதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே. அண்ட் இப்போ இன்னொரு விஷயம்னா, இந்த சோஷியல் மீடியாவ பார்த்து இவங்க அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இல்ல. சி அவங்க ஒரு மீமா போட்டிருப்பாங்க. ஸோ அத வந்து நீ இப்படி இல்ல பாத்தியா? அப்ப நம்ம ரிலேஷன் டாக்ஸிக்கா இருக்கு பாத்தியா? நீ அப்படி இல்ல, இது டாக்ஸிக்கா இருக்கு. நீ இப்படி இல்ல. ஸ்டார்ட் டு கம்பேர் தே செல்ஃப் வித் இன்னொரு ரிலேஷன்ஷிப்போட. இது எந்த அளவுக்கு மேம் வந்து ரொம்ப அவங்கள ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போய் தள்ளும்? இது என்ன நடக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல எண்ட் ஆஃப் த டே இதுல? இல்ல இது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து டாக்ஸிக் சைன்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் இட் இஸ் லைக் அந்த இது வந்து ஆப்வியஸ் சைன்ஸ். சூப்பர்ஃபிஷியலா நம்மளுக்கு தெரிகிறது. அதுக்கு அடியில நெறைய விஷயம் இருக்கலாம். அது என்னங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அந்த இதுக்குள்ள நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. இப்ப வந்து யுவர் சோஷியல் சர்க்கிள் இஸ் ரெட்யூசிங் பிகாஸ் ஆஃப் யுவர் பார்ட்னர் ஆர் எனிஒன் எல்ஸ். நம்ம வந்து அத நம்ம டாக்ஸிக்ன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ சூஸ் டு டூ இட். நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது வி ஆர் கோயிங் டு பிரையாரிட்டைஸ் ஆர் பார்ட்னர். வி ஹேவ் பிரையாரிட்டி. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பேன். நான் முதல்ல எவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேனோ, அந்த அளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு 100%ல யூ டிசைட் டு கிவ் அ 70% டு யுவர் பார்ட்னர். அந்த 30% நீங்க பண்றத எல்லாமே நீங்க யூ கேரி ஆன்ங்கிறது தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? இவங்க என்ன நினைச்சிடுறாங்க, லைக் யூ ஹேவ் டு எல்லாமே இதா இருக்கணும். அவங்களே பிரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர்லாம் என்னை இக்னோர் பண்ணிட்டு அவங்கள வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்போது, நம்ம வந்து அத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ரேண்டம் பீப்பிள்ட்ட பேசுறாங்க, சோஷியலைசிங்ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க? தட் இஸ் நாட் வாட் வி மீன். ஒரு ரீல்னு சொல்லும்போது 1 மினிட்ல யூ ட்ரை டு கன்வே சம்திங். ஆப்வியஸ்லி. அண்ட் அது வந்து இட் ஹாஸ் டிஃபரெண்ட் இன்டர்லேசஸ். உள்ள வந்து நெறைய விஷயம் வந்து இட் கோஸ் பை. நான் யூசுவலா பேஷண்ட்ஸ்ட்ட சொல்றதே, ஒரு லைஃப்ன்னு நீங்க பார்க்கும்போது பார்ட்னர் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். டோன்ட் புட் யுவர் ஹோல் செல்ஃப் ஆன் டு தெம். அவங்க இருந்தா தான், அவங்க தான் எனக்கு எல்லாமேங்கும்போது, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட இட் வில் அஃபெக்ட் யூ அ லாட். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பிரேக் யூ. யூ ஹேவ் அ லைஃப். யூ ஹேவ் யுவர் பேரண்ட்ஸ். அவங்க ஒரு பார்ட்டு, உங்க கிட்ஸ் ஒரு பார்ட்டு, உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் யுவர் ஒய்ஃப் இஸ் அ பார்ட். யுவர் செல்ஃப் இஸ் அ பார்ட். யூ வில் ஹேவ் டு ஹேவ் யுவர் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல, நாட் ஜஸ்ட் பார்ட்னர், உங்க கிட்ஸ்ட்ட போடுறீங்க, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க மேல மட்டும் போடுறீங்க. எவ்ரிதிங் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் திங். ஆப்வியஸ்லி. ஸோ அதை தான் நம்ம மீல் பண்றோம். when I tell you that the social circle is reducing. இதை ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்கன்னா, ஐ see people like that. ஒரு பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க, அவங்க ஒரு பையன்லாம் வந்து he kept on telling that girl. இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்ல, பசங்கிட்ட பேசக்கூடாதுன்னு இல்ல, பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்டே பேசாது, அந்த பொண்ணு வந்து வேணாம், அந்த பொண்ணு மாத்திடும். ஆமா, மாத்திடும். ஸோ அப்படின்னு சொல்லி நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இட் சம்டைம்ஸ் கோஸ் ஈவன் டு ஃபேமிலி லெவல். மேரேஜ்க்கு அப்புறம்
அம்மா அப்பாட்ட பேசாத, அம்மா அப்பானால தான் சண்டை வருது. கரெக்ட். அப்பா நீ உங்க அம்மா அப்பாட்ட பேசாத, நான் உங்க அம்மா அப்பாட்ட பேச மாட்டேன். 2 பேரும் எல்லாத்தையும் விட்டு ஆமா, நம்ம 2 பேர் எல்லாத்தையும் மட்டும் இருப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி போகும்போது இட் பிகம்ஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. யா. அண்ட் இப்போ இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் இப்போ பார்ட்னர்ஸ் பத்தி பேசும்போது, ஈவன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுமே நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்க கூட இருந்தா என் மைண்ட் அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். நான் ஹேப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே டசன்ட் நோ அவங்களால நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படி தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லயும் டாக்ஸிக்கான விஷயங்கள் இருக்கா மேம்? ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இருக்கு டெஃபினட்டா. அதான் அது இது நெறைய பேர் எப்பயுமே இந்த ரிலேஷன்ஷிப்லயே எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கா? அது எப்படிலாம் இருக்கும் மேம்? ஃப்ரெண்ட்ஷிப்லயுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். இப்ப அது நெறைய எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹாஸ்டல்ஸ்ல தான். டே ஓகே. ஸ்காலர்ங்கும்போது நம்ம பார்ப்போம், போவோம். இட்ஸ் ஜஸ்ட் அகைன் பார்ட்ஸ். ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஆர் வென் த ஃபேமிலி இஸ் நாட் வெரி சப்போர்ட்டிவ். நீங்க அந்த சப்போர்ட்ட ஃபுல்லா உங்களோட ஃப்ரெண்ட்ட சீக் பண்றீங்க. அண்ட் தட் ஃப்ரெண்ட் இஸ் ஓவர் பொசெசிவ். நீ வேற யார்ட்டயுமே பேசக்கூடாது. என்ட்ட மட்டும் தான் பேசணும். இது மாதிரி விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்லயும் வரதான் செய்யுது. ஓகே. எனிதிங் இப்ப நான் சொன்ன சைன்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாலுமே அது ப்ராப்ளமேட்டிக் தானே. தே ஆர் கான்ஸ்டன்ட்லி லையிங் டு யூ, தே ஆர் ட்ரைங் டு மேனிபுலேட் யூ. அது மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு நார்சிஸ்டிக் ட்ரைட் தானே. அது யார்கிட்ட இருந்தா என்ன? ஈவன் இஃப் இட் இஸ் இன் a parent, it is problematic. யா. ஓகே. இப்போ பாய்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் செட்டே ஆக விடாம சில பேர்லாம் வந்து அப்படியே பொத்தி பொத்தி அவங்க ஃப்ரெண்ட பிடிச்சு இழுத்துப்பாங்க. இது என்ன ஆகும்னா, ஒரு ஒரு கட்டத்துல இது பிரேக் ஆகும்போது, தே திங்க் இந்த கேர்ள் தான் வந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? இந்த மாதிரி சிச்சுவேஷன ஹவ் யூ சீ திஸ்? இது என்ன பாய் பெஸ்டி அப்படி வச்சு சொல்றீங்களா? இல்ல இல்ல ஈவன் ஜென்ரலா சேம் ஜெண்டர்? ஜென்ரலா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டா, இவ தான் பிரிக்கிறா. அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் இந்த பாய்ஸ்க்கு வந்துருது. அது நிஜமாவே அந்த மைண்ட் செட் இருக்கா? இப்படிதான் யோசிப்பாங்களா பாய்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல? இல்ல பாய்ஸ், கேர்ள்ஸ் 2 பேருமே ஆஸ் எ ஃப்ரெண்ட் வாட் யூ வில் டூ. நீங்க வந்து அவங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க. இது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குமோ? இது உனக்கு பிரச்சனை ஆகுமோ? நீ கேர்ஃபுல்லா தான் இருக்கியா? அவர் பண்றத வந்து நீ ரொம்ப டாலரேட் பண்றியா? இல்ல வந்து இஸ் இட் டு த நார்மல் லெவல்? தட் லெவல் ஆஃப் கன்சர்ன் இஸ் நார்மல். அந்த ஓகே. ஃப்ரெண்ட் வந்து அத கேட்க தான் போறாங்க. சோ அத குவெஸ்ஷன் பண்ணும்போது நெறைய நேரம் என்ன ஆயிரும், அந்த பார்ட்னர் வந்து வென் தே ஆர் நாட் வெரி மெச்சூர் அத போய் அப்படி அவ கேட்டா, உங்கள பத்தி இப்படிலாம் சொன்னா, அதனால தான் பிரச்சனையேங்கிற மாரி ஆரம்பிச்சது. சோ மோர் ஆஃப் ஒரு உங்களோட யூ ஹேவ் டு ஹேண்டில் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். அது யாரா இருந்தாலும் இப்ப ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் நடுவுல நீங்க சொல்றீங்க. இதுதானே வந்து ஹேப்பன்ஸ் பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் the girl's family. ஓகே. இது 2க்குமே when people are not able to balance it, இது வந்து அந்த பர்சனோட ஃபால்ட்ன்னு தான் நான் சொல்வேன். When they are not able to handle both of them. You will have to give them separately. You can get their opinion. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்றாங்க அவரை பத்தினா யோசிங்க, கன்சிடர் பண்ணுங்க. அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காதது உங்களோட இஷ்டம் தான். ஆப்வியஸ்லி. சோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது அந்த ஃப்ரெண்டோட தப்பா? சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டே அமையக்கூடாது. நீ கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கணும். புடிச்சு இழுத்து வச்சிருப்பாங்க சில பாய்ஸ. நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் கேட்டேன். லைக் நிஜமாவே அவங்க அப்படிதான் திங்க் அந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் நடக்குமா ஒரு அப்படின்னு சில கேட்குறேன். பேர் again they do thatல. நீங்க விட்டுட்டு போயிருவீங்களா? அவங்களே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, அவங்க எங்க போவாங்க? திரும்ப புதுசா ஒரு ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தட் இஸ் ஒரு குவைட் நார்மல் திங். பட் அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் ஹேப்பன்ஸ் தானே. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இப்போ வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் ரெட் ஃப்ளாக்ங்கிற விஷயம் ரொம்ப ஆஃபனா இப்போ பேசிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற டாப் 5 பாயிண்ட்ஸ் ஆர் சம்திங். அது வந்து சொல்றீங்களா? இல்ல அதான் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபிளாக் இன் a person you have to avoid that person நம்ம சொல்ல முடியாது. Again as I told you people are all flawed. அதேதான். ஓகே. ஸோ நம்ம டாலரேட்டே பண்ண முடியாதுங்கும்போது அத வந்து நம்ம ஒரு ரெட் ஃபிளாக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே. You have to define your limits. You அந்த have to மாதிரி. define your ஓகே. இல்லாட்டி வந்து deal லைக் breakers. ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள போறாங்க, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்கன்னா, யூ வாண்ட் டு நோ தீஸ் திங்ஸ் வித் த பர்சன் அப்படின்னு அது இருக்கா? இல்ல நம்ம on a very superficial basis we will not be able to identify a person. இல்ல நம்ம போகும்போது இப்ப இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வருது. இதெல்லாம் you will have to discuss. You have to discuss finance. அது எல்லாமே கரெக்ட். இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ டாக்ஸிக் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணுறது வந்து இன்னும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹாப்பியர் ஆக்கும், இல்லாட்டி வந்து மேக் சென்ஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க மேம்? ஒரு விஷயம் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் கான்ஃப்ளிக்ட்ஸ் வர ஏரியாவே வென் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுக்க ஆரம்பிக்கணுங்கும்போது தான் வந்து இட் கம்ஸ். ஸோ அந்த எந்தெந்த ஏரியாஸில் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்சஸ் ஆப்வியஸாக நம்ம கேட்டு தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஹவ் ஆர் யூ கோயிங் பிளானிங் டு சேவ்? வாட் ஐடியாஸ் ஐ ஹேவ் ரிகார்டிங் ஃபினான்ஸ்? வாட் ஐடியாஸ் யூ ஹேவ் ரிகார்டிங் ஃபினான்ஸ்? சில பேர் நினைப்பாங்க நான் சம்பாதிக்கிறதே செலவழிக்கிறதுக்கு தாங்கிற மாதிரி.
சில பேர் they want to save it. ம். So can you meet on a mutual ground? ம். இல்ல நான் இப்படிதான் என்னால சேவே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஐடியாலஜியோட ஒருத்தங்க வராங்க. யூ டிஃபர் ஃப்ரம் இட்ங்கும்போது யூ வில் ஹேவ் டு வந்து லுக் இன்டு இட். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஃபினான்சஸ், சைல்ட் ரேரிங்கை தாண்டி சைல்ட் வேணுமா வேணாமாங்கிறதே ஒரு கான்ஃப்ளிக்டா போகுது. யூ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் ஆஸ்கிங் இட். இப்போ நிறைய பேர் they choose not to have a child. So வந்து are you definitely looking for a child? What do you look into this relationship? What do you expect from this relationshipங்கிறத நம்ம கேட்டுதான் ஆகணும். Are you looking out for a relationship, committed relationship? அதுல என்னென்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? குழந்தைய நம்ம எப்படி பாத்துக்க போறோம்? குழந்தைக்கு நம்ம பிளான் பண்றோமா? பண்ணலைன்னா நம்ம வேற என்ன பண்ண போறோம்? உங்க அப்பா அம்மாக்கு நம்ம எப்படி நம்ம பாத்துக்க போறோம்? each other's family. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ப்ரிஃபரன்சஸ், சின்ன சின்ன டீல் பிரேக்கர்ஸ், அது எல்லாமே ட்ரை டு டிஃபைன். நம்ம வந்து நிறைய சொல்லுவோம். இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும். அதில் பொலிட்டிக்கல் வியூ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கிற அளவுக்கு போகும். ஆமா. சில பேருக்கு வந்து பொலிட்டிக்கல் வியூனே ஒன்று இருக்காது. நீ எதையாவது வச்சுட்டு போங்கிற மாதிரி தான் இருக்கும். இட் டசன்ட் நெசசரிலி ஹேவ் டு டிக் இன் டு ஆல் த பாக்ஸஸ். ஓகே. உங்களால சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, அவங்களால சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, டாலரேட் பண்ண முடியுமா, நம்ம அவ்வளோதான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, அவங்களோட செக்ஷுவல் லைஃப் பற்றி யூ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ். பார்ட்னர் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணுறாங்க. அதுவுமே ஒரு ஒரு லேயர் ஆஃப் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்குள்ளதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் ஆஃப் நாட் டிஸ்கஸிங் தேர் இன்டிமசியை வந்து பேசாதனால டு தட் அது ஒரு டாக்ஸிக்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் டு பீப்புள். ஓகே. சில பேர் வந்து தே லுக் அவுட் ஃபார் இட். ஓகே. they earn for it. அதுக்காக வந்து அவங்க பார்க்கும்போது they expect certain things. அப்படியாலே தான் வந்து they are going to express things to you. இல்ல வந்து எனக்கு I have no idea, we'll go through it. உள்ள போய் நம்ம என்னன்னு பார்த்துக்குவோம், we'll explore each other அப்படின்னு போகும்போது வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போறது இல்லை. when they have certain fixed ideas, எனக்கு இதெல்லாம் I have an expectation, can you meet my expectation அப்படிங்கிற ஒரு ஆள் தான் நம்மகிட்ட அதை கேட்க போறாங்க, கன்வே பண்ண போறாங்க. when that person conveys, உங்களுக்கு நீங்க அதுல கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா இல்லையாங்கிறத யோசிச்சு தான் நம்ம அந்த டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இது நாட் நெசசரிலி எல்லாருமே இதை பத்தி பேசணுமான்னு கேட்டீங்கன்னா அகெயின் இட் இஸ் அப் டு தெம். ஓகே. பட் அது பேசுறதுனால அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் பாதிக்காதுல்ல? பேசுறதுனால அது பெருசா பாதிக்கிற அளவுக்கு இல்ல. ஓகே. ஸோ அது பேசினா இன்னும் இந்த இன்டிமசி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா? அவங்களோட இன்டிமசி இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. What is it is again whatever is your needs, whatever you feel, I want this, I have certain expectation, அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி தானே ஆகணும். you have certain expectations, அதை நீங்க சொல்லாம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க பண்ண மாட்டேறாங்க அந்த விஷயத்தெல்லாம். you want them to come and approach you, you want them to behave in certain romantic ways, அது எதுவுமே அவங்க பண்ற மாதிரி ரெடியா இல்லைங்கும்போது டெஃபினட்டா you'll have to talk about it. அதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அது கிளாரிஃபை ஆகாத போது திஸ் இஸ் சம்டைம்ஸ் ரூட் காஸ் ஃபார் மெனி ஒரு அஃபேர்ஸ், அதுக்கெல்லாம் அந்த சைட் போக ஆரம்பிச்சது. ஆர் யூ லுக்கிங் இன்டு இட்? வாட் ஆர் யூ லுக்கிங் இன்டு திஸ்? இல்ல இப்போ வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குதுன்னா வாட் இஸ் அண்டர்லைங் காஸ்? அது வந்து ரேண்டமா ஒரு இது கிடையாது. இட் வில் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் லேயர் அண்டர்நீத் இட். ஓகே. வாட் இஸ் இட் தட் இஸ் ட்ரிகரிங் தட் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்? ஓகே. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ ரூட் காஸ் எங்கேயோ போட்டிருப்போம். ஸோ அது வந்து ஒரு நாள் அவங்க பேசினது அவங்களுக்கு அஃபெண்ட் ஆயிருக்கும், அதுல இருந்து they will not be able to connect with them. அதை மனசுல வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னை பத்தி அப்படி சொல்லிட்டார்ல, அப்பயே அது இப்படி நினைச்சாருன்னா என்ன நினைப்பாரு, அப்படி வந்து நிறைய விஷயத்த நம்ம உள்ளேயே வச்சுட்டு இருக்கோம். see this has offended me, இது வந்து நம்ம எப்படி ஒர்க் த்ரூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் we'll have to take it forward. and you have a problem in any area, sexual life, any areas of life, you will have to sit and talk. அதை நம்ம பேசாம இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணி போகவே முடியாது. see one thing we say is arguments, conflicts are normal in a relationship. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்றது it is like sweeping it under the rug தான். it is there தான். sometime it is going to burst out. ஒரு கான்ஃப்ளிக்ட் நார்மல். எப்படின்னா வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கியூமெண்ட்குள்ளே போகிறோம், கான்ஃப்ளிக்ட்குள்ளே போகிறோம்னா யூ மேக் ஷுர் தட் யூ டோன்ட் இன்டென்ட் டு வின். அந்த கான்ஃப்ளிக்ட்குள்ளே அந்த ஆர்கியூமெண்ட் நீங்கள் வின் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கான்ஃப்ளிக்ட்டை பேசாதீங்க. ஓகே. when there is a winner, there is going to be a loser. Obviously, yeah. So வந்து obviously the other person, நீங்கள் எவ்வளோதான் கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாலும் they are going to get offended because you are putting them in a loser's position. Okay. So when you convey your ideas, put it in a very respectful ways. Put it in a very respectful way and tell them that these are my concerns. Okay. Okay. இது வந்து we are discussing this because we want to grow together. Okay. Because I want to understand you better. Because I want you to understand me better.
ஓகே. இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கான்ஃப்ளிக்ட் எந்த ஏரியால கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் அத பேசி தான் நம்ம ரிசால்வ் பண்ணவே ஓகே. முடியும். அழகா ஒரு காஃபி டேட்டுக்கு போய் இதெல்லாம் பேசி முடிச்சிரணும். கரெக்ட்டா மேம்? ஆமா. மேபி அது ரொமான்டிக்காவும் இருக்கும் அண்ட் அது வந்து உங்க பிரச்சனைய வந்து சால்வ் பண்ண சால்வ் மாதிரி பண்ண இருக்கும். மாதிரி. ஸோ தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் திங்ஸ். தேங்க் தேங்க் யூ. யூ.